உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம், ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநடப்ப போறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி சென்று பலன் சொல்லுகிறேன். காரணம், ஒரு 10-15 வருஷமாக உங்களை பார்க்குறேன். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும். உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்களுக்கு இதனால் உலகத்தில் யார் எங்கே மகர ராசிக்காரனாலும் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். ரொம்ப நல்லவங்க நீங்கள், பாவம். அதுதான் உங்கள் ப்ராப்ளம். என்ன பண்ணுறேன், இந்த இன்னசென்ஸ் ஒரு படம் வரும், இந்த வால்பேப்பரில் பார்த்தீங்கன்னா கூகுளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஒரு பாம்பு இருக்கும், பக்கத்தில் ஒரு கோழி குஞ்சு இருக்கும். இந்த கோழி குஞ்சுடைய இன்னசென்ஸ் தான் அந்த பாம்பை நம்பிடுச்சு, அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப இன்னசென்ட். நீங்கள் 5 கூடியவன் நீச்சமாகிறார். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இன்னசென்ட்டாக ஒரு இடம் வாங்கினேன் சார், லேண்டு வாங்கினேன் சார், தெரியாமல் இது மாதிரி என் தள்ள கட்டி விட்டான் சார், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். இன்னசென்ட்டாக போய் மாட்டிக்கிறது. எதையுமே யோசிக்காமல், எதையுமே செக் பண்ணி பார்க்காம, மனிதர்கள் மேலே மனிதர்கள் கொண்ட நம்பிக்கையில் நான் இழந்துட்டேன் சார் போன்ற விஷயங்கள். இந்த மாதத்தில் அந்த 5 கூடியவன் நீச்சமாகும்போது புதிய லேண்டு எதுவும் வாங்காதீர்கள், ரைட்டா? அதே மாதிரி 4 கூடிய பாதகாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல 4 கூடியவன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாதகாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கோர்ட்டு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதில் ஈடுபடாதீர்கள். ஈடுபட்டிங்கன்னா வெற்றி கிடைக்கும்னா ஈடுபடலாம், ஈடுபட்டால் தோல்வி வரும்னா நம்ம ஈடுபடக்கூடாது. 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த லேண்டுனாலே நமக்கு கடன் வரும். இந்த 6ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேலைக்கு போகிறது. அதில் பாதகாதிபதி செவ்வாய் இருக்கும்போது வேலைக்கு போகணுன்னே தோணாது. நண்பர்களே, எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், அடிக்கடி என்னுடைய பொன்மொழிகள் என்ன, சந்தோஷமாக இருக்க என்ன தேவை சொல்லுங்கள்? சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கணும் முதல்ல நீங்கள், அப்போ தான் சந்தோஷமாக இருப்பீங்க. நான் நினைக்கவே இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போது கடனை அடையணும்னா எப்போ நினைப்பீங்க? கடனை அடையணும்னு நீங்கள் நினைக்கணும். நினச்சிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கடன் அடையும். நீங்கள் 6 கூடியவன் இடத்துல இப்போது செவ்வாய் இருக்கும் பொழுது பரிதவிச்சு போயிடுவீங்க. ஸ்தம்பிச்சு போகிறதுங்கிற ஸ்தம்பினி நமகான்னாங்க, அந்த வராகிக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்தம்பிச்சு போய்டுறது மகர ராசிக்காரர்கள். என்னடா இப்படி ஆயிடுச்சு, நமக்கு வர கடன் வந்துடுச்சு, நமக்கு வர இப்போ எல்லாம் நின்று போச்சு, இப்போ என்ன செய்கிறதுங்கிற எண்ணம் வரும். அப்படி எண்ணம் வரும்போது என்ன செய்யணும்? ஒன்று தான், இன்னும் தீவிரமாக உழைக்கணும், இன்னும் தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ணணும், இன்னும் தீவிரமாக ஒர்க் அவுட் பண்ணணும். 4 மணி நேரம் தூங்கிட்டு இருந்த நீங்கள் 2 மணி நேரம் தூங்கினா போதும், மீதி நேரம்லாம் வேலை செய்யணும். அப்போ என்ன செய்யணும்? யூ நீட் டு ஒர்க் மோர். நிறையா ஒர்க் பண்ணால் உங்களுக்கு கடன்கள் அடையும். ஒர்க் பண்ணுறதை குறைச்சிங்கன்னா கடன் வந்துடும், அவ்வளோதான். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். இதில் இவர் வேறு, இந்த ஆள் வேறு, நேரங்காலம் தெரியாமல் 7ஆம் இடத்துல உச்சம். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு காதல். அப்போ தான் உங்களுக்கு காதல் வருகிறது. 7 கூடிய சூரியன் குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சிகள் வருகிறது. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆக போகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி சூரியனும் இவரும் ஆட்சி பெறுகிறார் புதன். இதை விட மோசமான நேரம் எதுவும் கிடையாது. 8 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது வறுமை வரப்போகிறது. மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வறுமை வரும் மாதம். அதனால் நீங்கள் வறுமை எப்பொழுது வரும்னு நீங்கள் ஒரு நிமிஷம் ஹானஸ்ட்டாக கேட்டிங்கன்னா, நம்ம வேலை செய்யலைன்னா வறுமை வரும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரியும். யாரெல்லாம் ஒர்க் பண்ணலையோ டிஃபால்ட்டாக என்ன வரும்? வறுமை வந்துடும். வறுமை எப்போ வரும்? எங்கெல்லாம் நம்ம பணப்புழக்கம் இல்லையோ அங்கே வரும். பணம் ஏன் புழங்காது? வேலைக்கு போகலன்னா பணம் புழங்காது. ஒர்க்கை பாருங்கள், ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஸோ 6 கூடியவன் 8இல் மருந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். மகர ராசிக்காரர்கள் யாராவது வக்கீலாக இருக்கீங்க, டீச்சராக இருக்கீங்க, ஸ்டேஷ்னரி கடை வச்சுருக்கீங்க, யாரெல்லாம் எம்எல்எம் மாதிரி மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதாவது ஆள் சேர்த்துறது மாதிரி பண்ணுற மேன் பவர் ஹேண்ட்லிங் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இந்த புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம். அதே மாதிரி குடும்பத் தலைவர்களுக்கு நல்ல நேரம். கணவர் அன்பு செலுத்துவார். ஒரே காதல் 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 அந்த மாதிரி. ஸோ 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? அக்கா மவளே இந்து, இந்த மாதிரி அழகாக நீங்கள் கவிதைலாம் எழுதுவீங்க. காலிங் இப்போ கூட உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி 7 கூடியவன் உச்சம் பெறும்போது என்னாங்கன்னா, லவ் லெட்டர்லாம் எழுத ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா புதன் விபரீத ராஜயோகம். உங்களால் சும்மா இருக்க முடியாது. உங்களால் இப்போ கவிதை எழுதி ஆகணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஜாலியாக இருங்க. ஒரு வகையில் நல்லது தான். நமக்கு வறுமை வேறு வந்துருச்சு, நமக்கு பணம் போனால் ப்ராப்ளம், கோர்ட்டுக்கும் போவேனான்ட்டிங்க, குழந்தை விஷயமும் வேணான்ட்டிங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? உட்காந்து லவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம வீட்டில் போர் அடித்தா உட்காந்து தாய்ப்பா சொல்கிற மாதிரி நம்ம எப்போல்லாம் போர் அடிக்குதோ அப்போ என்ன செய்யலாம்? லவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போது ஒரு 7 கூடிய உச்சம் பெறும்போது இப்போ தான் நீங்கள் குடும்ப வாழ்க்கையை சரி பண்ணுங்கள்.
இப்போ வந்து அவங்க பர்த்டே ஏதாவது வருதா கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஒரு மாதமும் நீங்கள் என்ன, யூ நீட் டு ஷோ யுவர் லவ் டு யுவர் லவ்டு ஒன்ஸ். ஸோ அதனால் நான் லவ்டு ஒன்ஸ் தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்ல. ஸோ அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. மகர ராசிக்காரர்கள் கலக்க பறிக்க 100க்கு 95 மார்க். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம், இந்த மாதம் வருகிடைய ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் வி ஆர் இன்வைட்டிங் த பித்ருஸ் டு கம் டு தி எர்த். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளை விட்டு மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். இங்கே பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் வந்து ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பது தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் வந்துட்டு அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சிம்மத்துக்கு வர்றார். இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் வந்து அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார். அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவர் வந்து மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம், அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகும், உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோ ஆகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டு பார்த்துக்கு தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம், நீங்கள் எந்த பிரச்சனையும் வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகியார் சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான். அதனால தான் நம்ம வந்து நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.